சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தன்னம்பிக்கைக்கும் தலைமைத்துவத்துக்கும் எப்பொழுதுமே பேர் பெற்றவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே எல்லா விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தன்னம்பிக்கையா உங்கள் மீது நம்பிக்கையா இருப்பீங்க. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. எந்த விதமான தவறுகள் செஞ்சாலும் அந்த ஒரு தவறை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அனைவரிடமும் தைரியமா போய் கூறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் சிம்மம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. அதே மாதிரி உங்க கூட இருக்கிற நபர்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எப்பொழுதுமே தலைமை பொறுப்பு அப்படின்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது என்ன ஒரு செயல்கள் செய்யணும், ஏதாவது தவறுகள் செய்யணும், எது பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள்கிட்ட ஒரு தடவை கூறிட்டு தான் அவங்க அதை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தான் சரியான முடிவை எடுத்து கொடுப்பீங்க. இந்த ஒரு முடிவை செய், அது உனக்கு கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு நீங்க மற்றவங்களுக்கு ஊக்கப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக விளங்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக விளங்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவங்களை இந்த ஒரு நேரத்தில் பாதிக்கும். ஆனா நீங்க அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். மற்றவங்களை பாதிக்கி அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. தோல்வியை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கண்ட முடியும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அது நீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், அனைத்து விதமான முடிவுகளாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க தொழில் ஆரம்பிக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க தொழில சின்ன சின்ன நஷ்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் எதிரியாக மாறுவதற்கும் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பானது அதிகமாகவே இருக்கும். எனவே இதனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஆனா அதனை நினைத்து நீங்க இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படக்கூடாது. அது அவங்களுடைய விதி அப்படின்னு தான் நீங்க நினைத்துக்கிடணும். நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த ஒரு நேரத்தை நீங்க ஓட்டினால் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களானது கட்டாயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க பணிவுடன் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஆனா உங்க மீது தப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்க பணிவா நடப்பீங்க. உங்க மீது தப்பு இல்லாம எதுக்கு இருக்கவங்க மீது தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒருபோதும் நீங்க பணிவு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காது. அப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நேரங்களிலும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். எதிரிகளே உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி வைப்பார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஒரு நேரத்தில் பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும். தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் வரும். நீங்க வேலை செய்கின்ற இடங்களில் உங்களை தேடி தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அப்படி வந்தது என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைமை பொறுப்பு உங்களுக்கு தான் எப்பொழுதுமே இருக்கணும். தலைமை ஒரு உணர்வானது உங்களிடம் இருந்து அதை நீங்க மற்றவங்களை வழி நடத்துவது மிகவும் மற்றவங்களுக்கும் பிடிக்கும். உங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும், நீங்க கூறுவதாக இருக்கட்டும், அனைத்தையும் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல தலைமை பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அரசு, நிர்வாகம், மேலாண்மை, அரசியல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது விளங்கும். வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். எனவே வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எது செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய தொழிலை பெருக்கணும், வியாபாரத்தை பெருக்கணும். முந்தைய விட இந்த ஒரு நேரத்துல அதை வளர்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு கண்டிப்பா அதை நீங்க தொடங்குங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். உங்களுடைய வருமானம் இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு கிடைப்பதனால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது உங்களால் இந்த ஒரு நேரத்தில் கட்ட முடியும். கூடுதல் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் உருவாகும். மற்ற நாட்களை விட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரம் கட்டாயமாக விளங்கும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே ஆடம்பர செலவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சேமிப்பு கணக்கு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்க பொறுத்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சும்மா இருக்க மாட்டாங்க. தேவை
தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இந்த ஒரு நேரத்தில் செய்து உங்களுக்கு செலவுகளை இழுத்து வைப்பார்கள். எனவே நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய வார்த்தைகளும் முடிவுகளும் குடும்பத்தினர்களுக்கு வழிகாட்டியாக இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். பெரியவங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து இந்த ஒரு நாளானது ஆசீர்வாதம் மற்றவங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய காதல் திருமணம் இந்த ரெண்டும் இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில தீவிரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். துணையுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு உறவை அதிக அளவு வலுப்படுத்தக்கூடும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமானது கிடைக்கும் நல்ல ஒரு நாளாக இருக்கும். திருமண முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி அந்த ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உடல்ல பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டும் இந்த ஒரு நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கின்ற அந்த இரத்த அழுத்தமா இருக்கட்டும், வெப்பம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் முத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே அதை முத்துறதுக்கு முன்பாகவே நீங்க அதை கவனத்துடன் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் நீங்க நீர் அதிகமாக அருந்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல சிம்மம் ராசி அன்பர்களுடைய பரிகாரமாக கருதப்படுவது சூரிய பகவானை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழிபடுங்கள். அதுவும் சூரிய நமஸ்காரம் காலையிலே இருந்து நீங்க குளித்து விட்டு சுத்தபத்தமாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்த ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். காலை நேரத்தில் சூரியனுக்கு நீங்கள் நீர் அர்ப்பணிப்பது மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நீர் நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் அந்த நீர் போல் அந்த ஒரு நேரத்துல கரைந்து ஆவியாக மாறிவிடுமாம். மொத்தத்தில் இந்த ஒரு நாளானது உங்கள் தன்னம்பிக்கையும் தலைமை திறனும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 1ஆம் நம்பரை நீங்க இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக தங்க நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட நேரமாக காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக உங்களுக்கு கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நன்மைகரமான விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்களும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரிந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.